ஹே பியூட்டிஸ், இன்றைக்கி நம்ம பிக் நைக்கா ஹால் தான் பார்க்க போகிறோம். பேக்கேஜிங் என்னலான்னு தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் மீஷோ ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு குட்டி பேக்கேஜ். இது ஒரு ஃபேஸ் வாஷ் தான். லாக்மே மைசெல்லார் பியூர் இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த மேக்கப்பு ரிமூவ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மீஷோலேருந்து ஒரு பிக் பேக்கேஜ் தான். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரஷ் ஹோல்டரு. ப்ரஷஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது, அதை ஹோல்ட் பண்ணி வைக்கலான்னு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பிக் பாக்ஸ் தான் பார்க்க வரும். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மீஷோவில் இருந்து தான். இப்போ இது பெரிய பாக்ஸு. உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பாக்ஸ். இது ஒரு மேக்கப் ப்ரஷ் தான். அரவுண்டு 300 தான் வாங்கினேன். அது 13 or 16 ப்ரஷஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரஷஸ் இருக்குது. நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இது வாய்ஸ் ஓவர் எதுக்குன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் சத்தமாக கேட்டுட்டு இருந்துச்சு, அதனால வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். இவ்வளோ ப்ரஷஸ் இருக்குது. மீஷோவில் இவ்வளோ ப்ரஷஸ் கம்மி ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுக்குறாங்க. லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நைக்கா பாக்ஸ் தான். நைக்காவிலேருந்து என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளென்சிங் பாம் தான். TNWலேருந்து நல்ல ஒரு கிளென்சிங் பாம். நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்லாயிருக்கும். மேக்கப்பெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். அப்புறம் இது வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் மார்ஸ்லேருந்து 13 ஷேடு. நல்லா இருக்குது ஷேடு. அப்புறம் ஒரு லிப் க்ளாஸ். இது வந்துட்டு லிப் க்ளாஸ் ஒன்று, லிப்ஸ்டிக் ஒன்று, அப்புறம் லிப் லைனர் ஒன்று காம்போவில் எடுத்திருந்தேன். அரௌண்ட் 427 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது பேக்லேருந்து 2 ப்ரஷஸ் நாட் ஃபார் சேல் ஃப்ரீயாக வந்துருந்துச்சு. இந்த ப்ரஷ்ஷுக்காக தான் ஆர்டரே போட்டேன். இது கார்டில் ஆட் ஆனதுமே ஆர்டர் போட்டுட்டேன். அப்புறம் இது ஒரு கொஞ்சம் ஹியூஜ் பாக்ஸ் தான். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெர்மாக்கோலேருந்து நியசனமைடு சிரம் தான். ஆக்னே மார்க்ஸ் எல்லாம் போகிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ளம்மில் இருந்து மாய்ஸ்சரைசர் எடுத்து வந்தேன். ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் க்ரீன் டீ வேரியண்ட். அப்புறம் ஹேர் சீரம், ஹேர் க்ரோத் சீரம். இது நல்ல ஹேர் க்ரோத் சீரம், அது ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ப்ளம்லேருந்து ஷாம்பு. இது கோகோனட் வேரியண்ட்டு. சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஃப்ரீ பீஸ் தான் இது. ப்ளம்மில் ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்கு இது ஆல்ஃபா ஆர்புட்டின் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் சீரம். அப்புறம் இதுவும் ஒரு ஃப்ரீ பீ தான். ட்ரை ஷாம்பு வெல்லா பிராண்ட்லேருந்து. அப்புறம் நைக்கா இது 2 ஹவர்ஸில் வர பேக்கேஜ் அது இருந்துச்சு. அதில் வந்து ஒரு கன்சீலர் வாங்கியிருந்தேன் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து. ஷேட் நம்பர் வந்து 13 நினைக்கிறேன். 13 தான். இதில் இந்த ஷேட் காணிக்குது. உள்ளே என்ன ஷேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு ஷேடு, வந்திருக்கிறது ஒரு ஷேடு. நான் கொஞ்சம் டார்க்காக வரும்னு நினச்சேன், ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிப் லைனர் சொல்லியிருந்தேன்ல மார்ஸோடது, அதுதான் இது. இது வந்து ப்ரௌன் ஷேடு தான், லைட் ப்ரௌனில் இருந்துச்சு.
அப்புறம் ஃபீபி தான் மேக் பிராண்ட்லேருந்து ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3 ஷேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3யுமே எனக்கு செட் ஆகலை. 3மே ட்ரை பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. சரி பார்த்துக்கலாம், எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்துடலாம். இது கொஞ்சம் ஹியூஜான பேக்கேஜ் தான். ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க, அதனால் வாங்கிட்டேன் எல்லாமே. அப்புறம் ப்ளம்மோட நியாசினமைட் சீரம் தான். இதை நீங்கள் என்னோடய ரிவ்யூ வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு தனியாக ரிவ்யூ கொடுத்துருந்துருப்பேன். அது காலி ஆகிட்டு இதுதான் நெக்ஸ்ட் பேக்கேஜ். அப்புறம் அதே பிராண்டு அதே ரேஞ்சில் இருந்து சன்ஸ்க்ரீன் எடுத்திருந்தேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரீபி தான், அதே ஆல்ஃபார்புட்டின் ஹைலரானிக் ஆசிட் சீரம் தான். இந்த சீரம் கொடுக்குறாங்கன்னு அதனால் 2 ஆர்டராக போட்டிருந்தேன். ஸோ 2 சீரம் கிடச்சிச்சு. அப்புறம் ஹேர் ப்ளோ ட்ரை ப்ரஷ் தான், வேகா பிராண்டில் இருந்து யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் வேகா பிராண்டில் இருந்து ஸ்ட்ரைட்னரும் எடுத்திருந்தேன். கம்மி ரேட்டு தான். சரி வீடியோஸுக்காக யூஸ் ஆகும், இல்லை ஹேருக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ண முடியும். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் ஆன் பண்ண